பிரியமானவர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே எல்லா காரியத்திலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தலையிட்டு அவரே தம்முடைய உன்னதமான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தர வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இப்போ கேட்க போகிற கர்த்தருடைய ஆலோசனையை வசனத்தை நீங்கள் மனப்பூர்வமாக நம்பி அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய வார்த்தை உங்களை நிலைப்படுத்தி உங்களை உயர்த்தும் என்பதில் சந்தேகமில்லை. He wants to establish you. He wants to establish ஆல் யூர் திங்ஸ். உங்களுடைய சகல காரியத்தையும் அவர் நிலைப்படுத்த விரும்புகிறார். அது என்னவென்று நாம் சிந்திக்க போகிறோம். இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏசாயாவின் புஸ்தகத்தில் 44 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? From the book of Isaiah chapter 44 verse 26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். சேனைகளின் கர்த்தருடைய பலத்த கிரியை இனி வரும் நாட்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பலமாக வெளிப்பட போகுது. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆச்சரியமாக அவர் என்ன பதில் சொல்கிறாருங்க? உன்னை பார்த்து உங்கள் ஒவ்வொரையும் பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் குடியேறுவாய், நீ கட்டப்படுவாய். கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் நிலைப்படுவீர்கள். எதனால? தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை அவர் நிலைப்படுத்தி இன்றைக்கு உங்கள் ஒவ்வொரையும் பார்த்து இந்த வார்த்தையின்படியே நான் கர்த்தராகிய தேவன் கொடுத்த அதிகாரத்தின் பேரில் அவருடைய பெரிதான கிருபையினால இந்த தேவாதி தேவனுடைய வல்லமையின்படி உங்கள் ஒவ்வொரையும் பார்த்து சொல்ல நீங்கள் குடியேறப்படுவீர்கள். அதாவது பாழான ஸ்தலம் போல உங்களுடைய இல்லற வாழ்க்கை காணப்பட்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள், இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற பலவிதமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை குலைத்து போட்டு இருக்கும். அல்லது உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் இன்னும் கட்டப்படாதபடி, அதாவது ஜெப வாழ்க்கையில் கட்டப்படக்கூடாதபடி, பரிசுத்த ஜீவியத்தில் கட்டப்படக்கூடாதபடி, இன்னும் ஆத்ம பாரத்தில் கட்டப்படக்கூடாதபடி, இன்னும் தேவனுக்கு கனி கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் வளர்ந்து செழித்தவங்க கூடாதபடி பல வகையில் சத்துருவானவன் உங்களை சோர்வடை வைத்திருப்பான். அல்லது உங்களை பல வகையில் தீங்குக்குள்ளாக நடத்திருக்கிறான். அதனால தான் உங்களை பார்த்து கத்த சொல்கிறாரு, நீங்கள் கட்டப்படுவீர்கள். அடுத்தது இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறாரு. ஆனால் யாருக்கு இது சாத்தியமாகும்? இது யாருக்கு நடைபெறாது? இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப அவசியம். See, God wants to establish you. தன்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை நிலைப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய ஜெப ஜீவியம், உங்களுடைய தான தர்ம காரியங்கள் அல்லது தேவனுக்கு தரக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒருவேளை நெறிந்த நாளலை போல நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை மங்கியரின் திரிய போல நீங்கள் காணப்படலாம். உங்களுடைய ஜெப ஜீவியம் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டு நாம் ஜெபிக்க முடிக்கிறதுக்குள்ளாகவே உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்த்து அவர் குடியேறுவாய் என்றும் நீ கட்டப்படுவாய் என்றும் ஆண்டவர் மறுபடியும் உங்களை மேன்மைப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆக இந்த வார்த்தையை நீங்கள் எப்படிப்பட்ட வகையில் ஏற்றுக்கொள்ளணுமா? யாருக்கு இது சாத்தியப்படாது? ஏன்னா அதையும் தெரிஞ்சுக்கணும்ல. என் தேவனாகிய கர்த்தர் அன்பு உள்ளவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கன்சியூம் ஃபயர்னு எபிரேயரில் வாசிக்கிறோம். அவர் பட்சிக்கும் அக்கினியாக இருக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் மனதுருக்கத்தின் தேவன் அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். தமக்கு பயப்படுபவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் தமது கிருபையை காண்பிக்கிறார். அவ்வளோ இரக்கமுள்ள தேவன் அவருடைய இட் இஸ் immeasurable. We cannot define the grace and mercy of God. is infinite. அது அளவிட முடியாது. அது அளந்து இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தேவன் தான். ஆனால் அதே தேவனை பற்றி, அதே கர்த்தரை பற்றி, அதே இயேசுவை பற்றி கர்த்தருடைய ஆவியான வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கார்? கன்சியூம் ஃபயர். அவர் பட்சிக்கும் அக்கினியாக இருக்கிறாரே. அதனால் என் அன்பான சகோதரி சகோதரியே, உங்களை கட்டப்படவும், நீங்கள் குடியேற்றப்படவும், நீங்கள் எல்லா வகையும் ஆஸ்வதிக்கப்படவும் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட கொடிய கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, வியாதியின் காலமாக இருந்தாலும் சரி, யுத்தங்கள் அங்கே இங்கே, ஏன் 3ஆம் உலக போர் வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் சம்பவித்து இருக்கு இல்லையா? எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவன் தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறாரு. ஆனால் யாருக்கு இது சாத்தியப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். when you read book of Isaiah chapter 7 verse 9. நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். சேனைகளை கர்த்தர் தம் தீர்க்கதரிசியை குறித்து சொல்றாரு. நீ என்ன சொல்லணும்? நீ விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதும் இல்லை கீழே படாலும் விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்கு.
ஏன்னா தேவன் சொல்ல வேண்டியதை என்னை கொண்டு கிருபையாக உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்த்து தேவ கிருபினால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இதை மற்றவங்களுக்கும் கூட ஷேர் பண்ணக்கூடிய எத்தனையோ உத்தம மார்க்கத்தார் உண்டு. அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக நிலைப்படுத்துவார். ஏன்னா they give importance to God's word. இன்னைக்கு உலக ரீதியான காரியத்தை அல்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நான் வளரணும், கனி கொடுக்கணும் விரும்புகிற அத்தனை பிள்ளைகளுக்குரிய வார்த்தை தான் இது. விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டீர்கள். ஸோ இட் இஸ் இன் யர் ஹேண்ட். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒருவேளை முடியலையா, விசுவாசிக்க முடியல, உடனே கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கிருபை தார், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று உண்மையாக உங்களை தாழ்த்தி கேட்பீங்கன்னா கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆகிய அன்பானவர்களே, நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் குடியேற்றப்படுவீங்க. பாழான ஸ்தலங்கள்லாம் பாலைவனமாக இருந்ததெல்லாம் சோலைவனமாய் மாறும்படி என் தேவன் கிரியை நடப்பிக்க போகிறார், நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ நான் உங்களுக்காக மன்றாடி ஜெபிக்க போகிறேன். இந்த ஜெபத்தை நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையும் கர்த்தர் கொடுத்த இந்த புத்தி சொல்லுதலையும் உண்மையாக கேட்டு எனக்காகவே கர்த்தர் இடைப்பட்டார்னு விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுதே பாழான உங்கள் சரீரத்தில் இருக்க ஆரோக்கியம் மாறப்போகுது, பாழான உங்கள் பொருளாதார நிலைமை மாறப்போகுது, பாழான உங்களுடைய இல்லற வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்த பிசாசு தோற்கடிக்கப்பட போகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் தன் வார்த்தையினாலே சகல நன்மையினாலே நிலைப்படுத்த போகிறார். ஆக இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டுமே இது சாத்தியம். இதை நம்பி ஏற்றுக்கொள்வர்களுக்கு மாத்திரமே இது சாத்தியம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு நிலைப்படுத்துவார் என்ற அந்த தலைப்பின்படியே ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற துக்கங்களையும் துயரங்களையும் மாற்றும். விசேஷமாய் ஆண்டவரே, ஏன் இவ்வளோ முயற்சித்தோம், இவ்வளோ உழைத்தோம், எனக்கு வெற்றி இல்லையே, எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நன்மை இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்வில் சொன்னீர், நீ விசுவாசியா விட்டால் நிலை பெற மாட்டீர்கள். எவ்வளவுதான் இந்த மும்மாலே அபிஷேகப்பட்ட தீர்க்கதரிசிகளாகி உம்முடைய தாசுகளை கொண்டு நீ பேசினாலும் அந்த வார்த்தை எனக்கு தான் என்று விசுவாசியாத பட்சத்தில் ஒருவருக்கும் இந்த நன்மை நடக்காது. ஆனால் கர்த்தாவே, நீரே ஒவ்வொருடைய இருதயங்களையும் திறப்பீராக, ஒவ்வொருடைய மனக்கங்களையும் திறப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரை ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடட்டும், அவர்கள் குடியேற்றப்படட்டும், அவர்கள் ஆண்டவரை கட்டப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் உயிர்ப்பித்தரல் வேணுமா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இப்பர் இயேசுவின் மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி கடந்த 28 ஆண்டுகள் மேலாக கிருபையினால கர்த்தருடைய வார்த்தையின்படியே நிலை பெற்று இருக்கிறது. இனிமேலும் நிலைப்படுத்த போகிறார். ஏன்னா உங்களுடைய விசுவாசம் பெரிது, அதை விட்டு விடாதீங்க. நிச்சயமாக இங்கே சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே உங்கள் இல்லற வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவது நிச்சயம். காட் பிளஸ் யூ.